வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆடியோ வீடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படின்றத மட்டும் சாருக்கு இன்டிமேஷன் பண்ணிடுங்க. ஸோ வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து எஸ்பிஐ கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து அவுட் ஆச்சு. நான் வந்து சொன்னப்போ நீங்கள் யாருமே நம்பியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ணேன், நான் நேற்று கூட நான் வந்து போட்டேன், இன்றைக்கி வராது உங்களுக்கு கண்டிப்பாக நவம்பரோட செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் வந்து இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ வேணாலும், அதாவது இன்றைக்கி நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இன்றைக்கி ரிலீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். சரியான ஒரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 நாள் நம்ம செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து எடுப்போம். ஒரு 3-4 நாள் வந்து செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு மெயின் செஷன் வந்து கொண்டு போயிடும். ஓகே, இந்த தடவை இப்போ போயிட்டு நீங்கள் வீக்லி சிஎலாம் வந்து படிக்க வேணாம். மந்த்லி பெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். மந்த்லி பெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 150 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு மந்த்துக்கு 150 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த 150 கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து அந்த கேஷ்லெட் அப்ரோச் பண்ணுறது, டிஏ அப்ரோச் பண்ணுறது, அப்ளிகேஷன்ஸ் மொத்தமாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் செப்பரேட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிடுங்க. ஸோ நாளையிலேருந்து ஒரு பயங்கர ஒரு என்கேஜாக நிறையா வந்து நம்ம வந்து என்கேஜாக வந்து இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஸோ தயவு செஞ்சு அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். லைக் அதே மாதிரி நீங்கள் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணிட்டு குரூப்பில் வந்து போட்டு விடுங்க. உங்களுக்கு எந்த டைமு எந்த ஸ்லாட் அப்படின்றது எனக்கு வந்து 2 ஸ்லாட் இருக்கணும், மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூன் அப்படின்னு 2 ஸ்லாட் இருக்கும் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ அதில் நீங்கள் எந்த ஸ்லாட்டில் வரீங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரியாப்பா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம எதுக்காக இந்த மென்டர்ஷிப்பை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு 3 நாளைக்கு ஒருக்க இந்த மென்டர்ஷிப் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் வந்து வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாகவும் நான் வந்து கைடன்ஸ் வந்து பண்ணிடுறேன். இந்த 10 நாள் நம்மளோட நாள், நாம தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போயிடுவோம். ஸோ உங்களுக்கு வெறித்தனமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோரிங் ஏரியா எல்லாத்தையுமே ஒரு பெஸ்ட்டாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸ்பெஷல் பேட்சில். ஸோ என்னால் முடிஞ்சதை விட 1% எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து போட்டிருப்பேன் இந்த ஸ்பெஷல் பேட்சுக்காகவே. ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் பேட்ச் போகிற மெயின்ஸ். ஸோ மெயின்ஸில் ரீசனிங்காக இருக்கட்டும் சரி, குவான்ஸாக இருக்கட்டும் சரி, குவான்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கோரிங் ஏரியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் வந்து ஸ்கோரிங் ஏரியாவை முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பசில்ஸ் ஃபுல்லாமே காம்ப்ளிகேட்டட் பசில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அந்த எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போத் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டைமில் செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனல் மாக் டெஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. கமான் கைஸ், உங்களுடைய பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். எனி டவுட்? யாரிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? கோகுல் கிரிஷ், ஸ்ரீவித்யா, ஸ்ரீநிதி, அனுஷ்யா தேவி, லக்ஷ்மன் அண்டு தென் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மன் குமார், எல்லாருமே எவ்ரிபாடி அது எல்லாருமே ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டை செக் பண்ணுறது வேஸ்ட்டியா? நீ பாஸியா? அவ்வளோதான்யா, முடிஞ்சு போச்சு. கதம் நீ பாஸ், அவ்வளோதான். எதுக்கு நம்ம தான் பாஸ் ஆகிட்டோம்ல, அப்புறம் என்னத்தை போய் பார்த்துக்கிட்டு? பாஸ் தானே, பாஸ் பாசிட்டிவாக நினைங்க. சொல்லுங்கள், யார் ஆரம்பிக்கிறீங்க டவுட் கேட்குறதுக்கு? கமான் காய்ஸ், ஃபஸ்ட்டு யார் கேட்க போகிறீங்க? அஜய் கார்த்திக் கேட்குறீங்களா? எஸ்ப்பா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹலோ, சொல்லுங்கள் தம்பி. கோகுல் சார், எத்தனை கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம், அக்யூரசி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஐடியா கொடுங்க சார். எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், அக்யூரசி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஓகே, இதை நம்ம வந்து தனித்தனியாகவே நம்ம இது பண்ணிப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண போகிறோம்? ஒரே நிமிஷம். வேறு ஏதாவது டவுட்டு? அடுத்த டவுட். நெக்ஸ்ட் பர்சன் அப்படியே ஒன்றா கேட்க ஆரம்பிங்க. சார், கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது? ஓகே, அடுத்து வேற அனுஷ்யா, ஸ்ரீதிவ்யா, அஜய் கார்த்திக், லக்ஷ்மன் குமார், வர்மா, ராஜேஷ், எல்லாருமே சொல்லுங்க. எஸ்மா, ஓகே, ஒரே நிமிஷம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி படித்தாலுமே இப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான்ப்பா இருக்குது. ஸோ தட் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா
பண்றது ரிவிஷன் பண்றதுக்கு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ரிவிஷன் பண்றதுனா எந்த மந்த் வந்து ஓகே எந்த மந்த் வந்து பண்ணா கரெக்டா இருக்கும். ரைட் ஓகேப்பா ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் கைஸ், நான் வந்து ஒரு ஸ்லைடு மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்லைடில் நம்ம போட்டு வச்சுக்கோம். நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டைம். வேற மற்றவங்களாம் பேசவே மாட்டேறீங்க, ஸ்டில் அமைதி. சார் இப்போ நான் அந்த மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தேன் இதில் இதில் எஸ்பிஐ ஜேஏக்கான மெயின்ஸில். ஓகே அதில் வந்து ஆப்டில் என்னால் ஒரு 18 to 20 அவ்வளோதான் போட முடியுது, அதுக்கு மேலே போக முடியல என்னால். ஓகே 18 to எவ்வளோ போட முடியுது? 20. 18 to 20 அவ்வளோதான் நம்மளால் போட முடியுது. ஓகே ஆமாம் அவ்வளோதான் போட முடியுது. ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத மட்டும் சாருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 1 செகண்ட். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நல்லா தெரியுதா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்க்ரீன் தெரியுதா? விசிபிளாப்பா எல்லாருக்குமே தெரியுதா? ஓகே ஃபஸ்ட்டு கூகுள் என்ன டவுட் கேட்டீங்க? கூகுள் உங்களோட டவுட் என்ன? ஹவு டு இன்க்ரீஸ் ஸ்பீடா? ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு டவுட்டு. ரெண்டாவது டவுட் வந்து எப்படி நம்ம செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறது, செக்ஷனல் மார்க் டெஸ்ட் சரியா? செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது. அதுக்கப்புறம் மூணாவது டவுட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஷினை செலக்ட் பண்ணுறது, கொஷின் செலெக்ஷன் எப்படி நம்ம கொஷின்ஸை வந்து செலெக்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் நாலாவதாக இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா எப்படி ஆப்டிடியூடில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆப்டிடியூடில் ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே ஸோ ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, இது வரைக்கும் இந்த 4 கொஷின் வந்திருக்கு. ஓகேவா? மிச்சவங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணுமா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எனி அதர் டவுட்? சார் அடுத்து இன்னொரு டவுட். சொல்லுங்கள் தம்பி. சார் இங்கிலீஷ்ல வந்து 20 மேல எடுக்கவே முடியல. இங்கிலீஷில் 20க்கு மேலே எடுக்கவே முடியல. ஓகே பர்டிகுலர்லி இங்கிலீஷ் செஷன் பற்றி நான் இது வரைக்கும் ரொம்ப இதாக இருக்கா இங்கிலீஷ் பற்றி? ஓகே 5th one வந்து இங்கிலீஷ். ஓகே இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணலாம் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே இங்கிலீஷ் சரி. வேறு கூகுள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வர்ணா உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? பர்சனலாக உங்களுடைய நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போதும் நீங்கள் ஏதாவது ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கிறப்பையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கட்ட குஸ்கா வந்து நிகழ்ந்துருக்கலாம். அது என்ன அப்படின்றது வந்து சார்கிட்ட வந்து சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே சரி பாப்பா. ஃபஸ்ட்டு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுங்கம்மா. அதாவது இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த சம்ம ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றது, நம்ம போட்டு சுத்தல விடுற மாதிரி இருக்குது. அந்த சம்ம எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது, ஒரு சம்ம எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது அப்படினா டிஐ எல்லாம் என்னன்னா ப்ராஃபிட் லாஸ் வருது, நிறைய டர்ம்ஸ் வருது. டிஐக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா டிஐக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் இருக்கு. லைக் அதை கொஞ்சம் பாருங்கள், இன்னொரு வாட்டி பாருங்கள். நான் வந்து அப்ளிகேஷன் டிஐ வந்து உங்களுக்கு வந்து நடத்துகிறேன். அப்ளிகேஷன் கேஷ்லெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்ளிகேஷன் கேஷ்லெட்டு அண்ட் அப்ளிகேஷன் டிஐ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி நான் ஒரு எலாபரேட்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி தரேன். இப்படி வந்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்,
அது மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம ஒரு வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணி தரேன். ஸோ லைக் அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ரைட். ஓகேவா? அது எப்படின்னா என்னென்ன பாயிண்ட் நமக்கு வந்து ஹிண்ட்டாக இருக்கும், எந்தெந்த பாயிண்ட் ஹைடாக இருந்தால் அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஓப்பனாக சொன்னேன்னா நீங்கள் வந்து ஆப்டி எல்லாருமே ஏன் ஆப்டி கேட்குறீங்க, ஏன் ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க சொல்லுங்கள்? 26. அதை ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல? ஏன்பா குவான்ஸில் 20 இல்லைப்பா அதான் குவான்ஸில் 20 ஓகே. ரீசனிங்கில் நம்ம இன்னும் 35 போலையே, 35ஓ 30ஓ போலையே, ஜஸ்ட் இன்னும் 26 நிற்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம எப்படி 30 அபோவ் நம்ம கொண்டு வரணும்ல. ஓகேவா? யூ ஹாவ் டு மைண்ட் ஒன் திங். ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்கெலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எஸ்பிஐ கிளர்க் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸில் யூ மஸ்ட் ஹாவ் அன் ஆவரேஜ் மார்க் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஆவரேஜ் மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். எப்பயுமே பிளைண்டாக ஒரே செஷனுக்கு நம்ம ரொம்ப நேரம் டைம் கொடுக்குறதோ, ஒரே செஷனை ஃபோக்கஸ் பண்ணுறதோ விட்டுருங்க. உங்களுக்கு எதில் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கோ அதில் உங்களுடைய மார்க்கை பேலன்ஸ் பண்ணுங்கள். புரியுதா? எப்பயுமே மெயின்ஸில் இந்த பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு சில பேருக்கு ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக பண்ணுவானுங்க. எப்படி இருந்தாலும் அந்த ரீசனிங் வந்து பிக்கப் பண்ணி போட்டு ஒரு 30-35 போட்டுருவான். அப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசனிங்லையுமே கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டாங்கன்னா அவங்க வந்து அடிக்க முடியாது. இப்போ நம்ம ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு செஷனையும் நம்ம ரீசனிங் அப்படின்ற ஒரு செஷனையும் வந்து பார்க்குறப்ப எல்லாருமே ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 60 to 70% த பீப்புள் இந்த ஆப்டிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. இதுதான் நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவனை வந்து பார்த்திங்கன்னா காற்றுல விட்டுருவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 40% இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பான். பட் இவன் தான் நம்மளை வந்து காப்பாற்றுவான், இவன் தான் நம்ம ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவான். அதை நம்புறீங்களா எல்லாருமே? நீங்கள் என்ன தான் அப்ளிகேஷன்ஸும் படித்தாலும் விழுந்து முக்கி படித்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் நம்மளால் எப்படி பிக் பண்ணி எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்கோர் இருக்குது. எப்போயுமே ஆப்டிடியூடோட பெஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20+ அப்படின்றது உங்களுடைய பெஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, 20+ அப்படின்றது உங்களுடைய பெஸ்ட் அட்டெம்ப்ட். அதை தாண்டி உங்களுடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டால் நீங்கள் 25, 26, 27 அண்ட் இந்த 26லேருந்து 28 இந்த 30க்குள்ளே இது குறிச்சிக்கோங்களேன். இந்த 29, 30 இது வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். பட் இந்த ரீசனிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 30+ ஸ்கோர் பண்ணிடலாம், உங்களுடைய ஸ்கோரிங்காக வச்சுக்கலாம். அப்போது இங்கே நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 மார்க்ஸை இங்கே நீங்கள் என்ன மார்க்காக மாற்றிடணும் அப்படின்னா 10 மார்க்காக மாற்றிடணும். பிகாஸ் நீங்கள் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் பாஸ் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவீங்க. பட் ஓவரால் பார்க்குறப்ப நமக்கு என்ன இந்த 2 பேருமே சேர்ந்து தானே வரப்போகிறான், இவன் மட்டும்தான் வரப்போகிறான் சொல்லுங்கள், இவனும் வருவான்ல. அப்போ இவனில் நீங்கள் இந்த விட்ட 5 மார்க்கை இங்கே +5 மார்க்கை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா மற்றவனை விட நீ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருப்ப. புரியுதா? அதே மாதிரி தான் அந்த இன்னொரு காம்ப்ரமைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் செஷன் எடுத்துக்கணும். இங்கிலீஷ் செஷனுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நீ இல்லை, நான் இல்லை, அவன் இல்லை, எவன் இல்லை, எவனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா 14+ மேலே நல்ல அட்டெம்ப்ட் போட முடியாது. சரியா? இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் 10+ பெரிய விஷயமாக தான் இருக்குது அக்யூரஸியாக போடுறது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 10+ அப்படின்றத நீங்கள் ஒரு 14+ஆக மாற்றிடுங்க. 14+ மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்போ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 மார்க்கு, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு 14ல் இருந்து 16 மார்க் நம்ம மற்றவங்களை விட அதிகமாக எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்றதை யோசிக்கிறது தான் ஸ்மார்ட் அப்ரோச். புரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது குவான்ஸ் ஈஸியாக இருக்குன்னா எல்லாருமே குவான்ஸ் அடிப்பாங்க. ரீசனிங் ஈஸியாக இருக்குது அப்படின்னா எல்லாருமே ரீசனிங் அடிப்பாங்க. பட் இந்த ரீசனிங் ஈஸிலையும் நீ வந்து பெஸ்ட்டு ஸ்கோர் வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஈஸினா அதில் நம்ம எப்படி பெஸ்ட்டு ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு முதல்ல ஒரு எக்ஸாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன செஷன் இப்போ வந்து ஆப்டிடியூட் செஷன் ஓப்பன் ஆகுது. அதனால் கவனிச்சுக்கோங்க, இதாங்க அப்ரோச். உங்களுடைய ரஃப் ஷீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ரஃப் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு சைடு இப்படி உங்களுடைய ரஃப் ஷீட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுடைய ரஃப் ஷீட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் நம்பர் எழுதியிருப்பீங்க. ஓகே, ரோல் நம்பர் எழுதியிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு நேம் எழுதுவீங்க. ஸோ நேம், ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் எழுதுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் நம்பர் எழுதுவீங்க. கரெக்டுங்களா? இந்த 4 இங்கே எழுதிடுவீங்க, சின்னதாக தான் எழுதுவீங்க.
தென் இந்த சைடு என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன செஷன் ஓப்பன் ஆகுது, இந்த ரைட் ஆஃப் த கார்னர் ஆப்டிடியூட். முதல்ல இதை எழுதி பழங்க, இப்போ இருந்தே இதை ப்ராக்டிஸ் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஆப்டிடியூட், இப்போ ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஆப்டிடியூடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12வது கொஷின் தெரியுது, ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, ஈஸி. ஓகே, அடுத்து வந்து மாட்ரேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட். இப்போ எனக்கு 12வது கொஷின், எனக்கு எத்தனாவது கொஷின் வந்து கரெக்டாக தெரியுது அப்படின்னா ஈஸியாக தேவைப்படுதுன்னா 12வது கொஷின் ஈஸியாக படுது, 18வது கொஷின் ஈஸியாக படுது, 24வது கொஷின் ஈஸியாக படுது, அதுக்கப்புறம் 33வது கொஷின் ஈஸியாக படுது. அதுக்கப்புறம் மாடரேட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7வது கொஷின் எனக்கு மாடரேட்டாக இருக்குது, ஒரு 37வது கொஷின் எனக்கு வந்து மாடரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிட்டு வரேன், எனக்கு ஒரு 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 25வது கொஷின் 25வது கொஷின் எனக்கு வந்து ஈஸியாக படுது, இல்லைனா வந்து ஒரு 28வது கொஷின் எனக்கு வந்து ஈஸியாக படுது. அடுத்து எனக்கு லென்த்தாக நான் வந்து லாஸ்ட்டாக சால்வ் பண்ண வேண்டியதாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 30 செகண்ட் வந்து மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற கொஷின். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இங்கே எழுதி வச்சிட்டிங்க, அந்த ஈஸின்றதை நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணுவீங்களா, ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் செலவு பண்ணுவீங்க. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து செலவு பண்ண போகிறீங்க. இந்த 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு பயங்கரமாக ஷேவ் ஆகும். நீங்கள் டேரெக்டாக 12வது கொஷின் போகிறீங்க, 12வது கொஷினை சால்வ் பண்ணுங்கள், இங்கே அடிச்சு விட்ருங்க. அடுத்து 18வது கொஷினை சால்வ் பண்ணுங்கள், இங்கே அடிச்சு விட்ருங்க. அடுத்து 24வது கொஷினை சால்வ் பண்ணுங்கள், அடிச்சு விட்ருங்க. 33வது கொஷினை சால்வ் பண்ணுங்கள், அடிச்சு விட்ருங்க. அடுத்து டேரெக்டாக 7வது கொஷின் சால்வ் பண்ணுங்கள், அடிச்சு விட்ருங்க. 37வது கொஷின் சால்வ் பண்ணுங்கள், அடிச்சு விட்ருங்க. இது வரலையா, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது 32வது கொஷின், 32வது கொஷினை சால்வ் பண்ணுங்கள். இப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கோர் 20+ இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கான்ஃபிடென்ட் பயங்கரமாக பூஸ்ட் ஆயிரும். ஒரு 4 கொஷின் நல்லா சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு உன்னுடைய ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தால் தான் செகண்ட் ஆஃப் நம்ம தேட்டர்லேயே உட்கார முடியும். அந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபஸ்ட் ஆஃபில் நீங்கள் ஒரு 4 கொஷின் கான்ஃபிடென்ட்டாக அடிங்க. 4 கொஷின் நீங்கள் கான்ஃபிடென்ட், உங்களுடைய கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அடித்து நீங்கள் ஆன்சரை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லெவல் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிரும். உங்களுடைய கான்ஃபிடென்ட் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிரும். அப்போ கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நீ விட்டு வச்சிருப்பேல, எழுதாமல் வச்சிருப்பேல, அந்த கொஷினை நீ செலக்ட் பண்ணிடுவேன். அந்த கொஷினையும் உன்னால் சால்வ் பண்ண முடியும். அதுதான் ஹார்ட் லெவல். ஓரளவுக்கு எனக்கு லாஸ்ட்டாக சால்வ் பண்ண வேண்டியதில் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக இங்கே நிறைய சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் சும்மா எழுதியிருக்கேன். அது எல்லாமே உன்னால் சால்வ் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 கொஷின் உன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலை 100% இம்ப்ரூவ் பண்ணிடும். அந்த ஃபஸ்ட்டு 4 கொஷினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா டர் விட்டுரும். ஐயோ ஆன்சர் வரல, அதையோ ஆன்சர் வரல அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் வந்துடும். கரெக்ட் இல்லையாப்பா? இதான் நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 4 கொஷின் கரெக்டாக போட்ட. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வராரு, ஃபஸ்ட்டு ஒரு 2 பால் பேட்டில் கரெக்டாக பட்டுருச்சுன்னா, விராட் கோலி ஃபஸ்ட்டு அந்த ஒரு 3 பால் அடிக்கும் போதே சொல்லிடுவாங்க இன்றைக்கி வந்து 50 அடிக்க போகிறார், இன்றைக்கி வந்து 100 அடிக்க போகிறார் அப்படின்னு. எப்படிப்பா? ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் பண்ணுறது தான் இருக்குது. அதுவே வந்து லொழுக்கு விட்டார் அப்படின்னா கண்டிப்பாக டக் அவுட் தான். நம்ம எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்ல. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுதாங்க மேட்ரு. உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை எப்படி நம்ம வந்து பூஸ்ட் பண்ணுறது, புரியுதா? வேறு எதுவுமே இல்லை. வேறு எந்த அதையுமே நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். நம்ம கான்ஃபிடென்ட் லெவலை நம்ம எப்படி வந்து பூஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் நம்ம யோசிப்போம். ஓகேவா? இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஓகே, 1 செகண்ட் இந்த ஸ்லைட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டோட லெவலை நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு? எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவீங்களா? இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மேபி மிஸ் ஆகிருந்துருக்கலாம், ஏதாவது ஒரு டைம் பீரியடில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருந்துருக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணும்போதும் சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போதும் சரி, நீங்கள் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி முதல்ல நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண பழகிக்கோங்க உங்களுடைய லெவல். சரியா? நீங்கள் தான் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு 4 கொஷின் ஒரு 5 கொஷின் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ கஷ்டமான ஒரு பேப்பராக இருந்தாலும், இல்லை கஷ்டமான கொஷினாகவே இருக்கட்டுமே, எவ்வளோ கஷ்டமான ஒரு கொஷினாக இருந்தாலுமே அதை உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு கொஷினாக இருந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதை நம்புறீங்களா எல்லாருமே? ஃபஸ்ட்டு இது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதே மாதிரி நான் ரியல் டைமில் இது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் எப்படின்னா, ஒரு எக்ஸாம் நம்ம போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு பயங்கர ஒரு விட்டல் ரோலை நமக்கு வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? வேற இதுதாம்மா நான் சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் சிம்பிளஸ்ட்டு ஃபார்மேட்டில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுவே வந்து நீங்கள் ரீசனிங் அடிக்கிறீங்க அப்படின்னா ரீசனிங்கை முதல்ல எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க.
ஒரே நிமிஷம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் அஜய் கார்த்திக்? anybody any other doubts? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே எப்படி நம்ம வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறது. நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில். ஓகேவாப்பா? சார் எஸ் சொல்லுங்கம்மா. சார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு மேரத்தான் மாதிரி தேவைப்படுது சார். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் தான் சொல்லிட்டேன், எடுத்தோடனே நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேருந்தோ பெஸ்ட்டு ஒரு 150 வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? 150 வந்து நான் வந்து 150 to 200 அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரொவைட் பண்ணேன். அதை மட்டும் நீங்கள் குயிக் ரிவிஷனாக வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கவலையப்படாதீங்க. நான் வந்து பெஸ்ட்டு க்ளூலாம் வச்சு நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணவே வேண்டாம், சரியா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசனிங் செஷனும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? நான் வந்து என்டையர் ஸ்க்ரீனை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதாப்பா? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசனிங்க்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெஷலி நீங்கள் ரீசனிங் செஷன் வந்து போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாலோ அப்பில் வந்து போயிருங்க. இப்போ ரீசனிங் செஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா முதல்ல நீங்கள் எப்பயும் போல் ஈஸி, அதுக்கப்புறம் மாட்ரேட், அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 3 பார்ட்டை முதல்ல வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ இந்த ஈஸியில் நீங்கள் யாரெல்லாம் வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்லனிஸ் டாபிக்ஸாக இருக்கக்கூடிய சிலாரிசம், இன்இக்வாலிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ஃபானிமெரிக்ஸ். ஓகே, ஆல்ஃபானிமெரிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபானிமெரிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன், பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஒன். ஓகே, ஆட் ஒன். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஈஸியில் வச்சுக்கோங்க. ஸோ மாடரேட்டாக வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து 2 வேரியபிள், இல்லைனா அப்படின்னா ஒரு வேரியபிள், ஒரு சிங்கிள் வேரியபிள் வந்து வச்சுருக்கக்கூடிய பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2வது லெவலில் வைக்கணும். ஸோ அதே மாதிரி இது வந்து மாடரேட் லெவலில் வைக்கணும். அதே மாதிரி இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து அதை நான் சொல்லித்தரேன். டேட்டா ஒரே நிமிஷம், இது யாருன்னு பேச ஃப்ரீக்வெண்ட்டாக கால் வந்துகிட்டே இருக்கு, ஒரே நிமிஷம், 1 செகண்ட்ப்பா. அதாவது இப்படி இருக்கும், டேட்டா சஃபிஷியன்சி Q1, அதுக்கப்புறம் வந்து Q2, அதை லேர்ன் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கணும். இந்த Q1 Q2 வந்து ஈஸி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணியிருக்கும். ஆல் டாபிக்ஸ் ஒரு ரீசனிங்னு எடுத்துட்டிங்கன்னா ரீசனிங்கோட ஆல் டாபிக்ஸை கம்பைன் பண்ணி வரதான் இந்த Q1 Q2. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட். இதுக்கு நான் ஒரு சார்ட் வச்சுருக்கேன், அந்த சார்ட்டை உங்களுக்கு வந்து டீச் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், அதுக்கப்புறம் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வந்தால் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, டோட்டலாக இதிலேருந்து உங்களுக்கு வந்து 8லேருந்து 10 கொஷின் வரும். அதில் நம்ம டார்கெட்டாக வந்து ஒரு 4 கொஷின் அப்படின்னு வச்சோம்னாலே போதும். நான் ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுவேன், அந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வைக்க வேண்டியது 2 வேரியபிள் பேஸ்டாக வரக்கூடியது. ஓகே, 2 வேரியபிள் பேஸ்டு சீட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில்ஸ். ஓகே, அதில் இந்த கான்சென்ட்ரிக் பஸ்ஸெல்லாம் வந்தால் பயப்படாதீங்க. நான் ஒரு கான்சென்ட்ரிக் பஸ்ஸில் சால்வ் பண்ணி விட்டுருப்பேன். எப்படி இருந்துச்சு? ஸ்கொயர் வித்து ரெக்டாங்கிள். ஓகே, ஸ்கொயரும் யாரும் வந்து வர மாதிரி நடத்தியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்டு சர்க்கிள் வர மாதிரி நான் வந்து ஒன்று நடத்தியிருந்தேன். பார்த்தீங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் பார்த்தீங்களா எல்லாருமே? ஒரு நிமிஷம், உங்களோட வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்லை. எல்லாருமே ஆடியபிளாக இருக்கீங்களா இல்லையா? ஓகே,
ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூம் மீட் அதை நான் வந்து வாங்கிடுறேன். நெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு ஜூம் கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்த ஐபிபிஎஸ்க்கு எல்லாமே நம்ம ஜூம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் தனியாக அந்த மாதிரி செஷன் மீட்டிங்க்கு நான் வந்து பை பண்ணி வச்சிடறேன். ஸோ அதில் நம்ம வந்து கனெக்ட் ஆயிரும். அந்த கூகுள் மீட் கொஞ்சம் சம்பவத்தை வந்து பண்ணுது, அதோட ஃப்ளோ வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஓகே, அடுத்து நம்ம மாற்றிடுவோம். ஓகேவா? ரீசனிங் இப்படி தான்ப்பா பண்ணணும். ஓகே, ரீசனிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை குவான்ஸில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்த்துடலாமா எப்படி ஒரு செக்ஷனல் மாக் டெஸ்ட்டை நம்ம வந்து உள்ளே வந்து போகிறது. ஒரு செக்ஷனல் மாக் டெஸ்ட் நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோமா? ரெடியாக எல்லாருமே? ஒரு செக்ஷனல் மாக் டெஸ்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஆலிபோர்ட் அப்படின்ற ஒரு சைட்டுக்குள்ளே வந்து போவோம். இப்போ ஆலிபோர்ட் அப்படின்ற ஒரு சைட்டில் நான் உங்களுக்கு எப்படி செக்ஷனல் மாக் டெஸ்ட் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ரியல் டைமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸ்ரீநிதி, அனுஷியா, கோகுல், உங்களோட டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சா? எஸ் சார், கிளாரிஃபை ஆயிடுச்சு. அந்த பசில்ஸ்லாம் எப்படிமா இருந்துச்சு? ஸ்பெஷல் பேட்சில் நான் வந்து டீச் பண்ண அந்த கான்சென்ட்ரிக் பசில்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? கேக்குதாப்பா? பேசுங்க எல்லாருமே. பார்த்தீங்களா? ஸ்பெஷல் பேட்சில் நம்ம டீச் பண்ண பசில்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்களா? எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்களா விடாமல்? ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கனெக்டிவிட்டி. இல்லை, இங்கே அந்த இதோட மேபி இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். அனுஷியா, ஸ்ரீநிதி, ஸ்ரீதிவ்யா, கோகுல், அஜய், கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டிங்களா? ஓகே. கான்சென்ட்ரிக், அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் பேஸ்டு பஸ்ஸில், அதுக்கப்புறம் டிஏ, இதெல்லாம் நல்லா லேர்னிங்காக இருந்துச்சு உங்களுக்கு? ஓகேப்பா. நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொன்னாதான்ப்பா எனக்கு கான்ஃபிடென்ட் வரும். இல்லை அப்படின்னா எனக்கே என் மேலே டவுட் வந்துடும். ஒருவேளை நம்ம வந்து ஒழுங்காக நடத்தலையோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கே என் மேலே வர வச்சுறாதீங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசினா தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். கான்ஃபிடென்ட். ஓகே. கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஏன் இப்படி ரொம்ப பயமாக இருக்கா? ஏதாவது நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியல. எதை நினச்சி பயப்படாதீங்க, சரியா? ஸோ மைண்டில் ஒன்று கண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம கிளியர் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி, மற்றபடி நம்ம வந்து இப்படி இருக்குமோ, அப்படி ஆயிருமோ தாட்லாம் வந்து விட்டுருங்க, சரியா? தயவு செஞ்சு அந்த தாட் இருந்தால் தயவு செஞ்சு அழிச்சிருங்க. ஓகே, இப்போ நான் ரியலாக வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். லைக் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து குவான்ஸ் எல்லாருமே அதானே கேட்குறீங்க. அந்த ஒரு குவான் செஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குவான்ஸ் அப்படின்னு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? ஒரு விஷயம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு குவான்ஸில் அப்படின்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஸ்கோரிங் ஏரியா அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல ஸ்கோரிங் ஏரியாவே உங்களுக்கு வந்து டிஏ இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஏ இல்லை அப்படின்னா 2 டிஏயாச்சும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து அப்ராக்சிமேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ஸிங் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராங் நம்பர், அதில் வந்து இந்த நியூ பேட்டர்ன் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நியூ பேட்டர்ன். ஓகே, நியூ பேட்டர்ன். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு கிளாஸ் நான் நியூ பேட்டர்னுக்காக நான் வந்து அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள், இன்னும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் Q1 Q2 வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். Q1 Q2 குவான்டிட்டி கம்பேரிசன், Q1 Q2 நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கைகளில் நீங்கள் எடுக்க வேண்டிய அடுத்த தந்திரம் அப்படின்ற மாதிரி எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் யாருக்குள்ளேயே போகணும் அப்படின்னா அப்ளிகேஷனுக்குள்ளே கை வைக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஈஸி லெவலாக ஏதாவது வந்து தெரியுது. ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் ஈஸி லெவல் இருக்குது,
ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு ஈஸி லெவல் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸி லெவலை முதல்ல நோட் பண்ணிக்கணும். ஸோ ஈஸி லெவலை நீங்கள் வந்து மார்க்வா ரிவ்யூவோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ரஃப் ஷீட்டில் நம்ம நோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், மார்க் பண்ணிக்கணும். ஸோ அவனை முதல்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து டிஏ வந்து கொஞ்சம் சுத்த விடுது சார், எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து டிஏயில் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுன உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. லைக் ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக படுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ டிஏ சுத்த விடும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கணும். முதல்ல இதை நீங்கள் எல்லாருமே மைண்டில் ப்ராப்பராக வச்சுக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உங்களுக்கு வந்து புரிஞ்சா எப்பயுமே இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கணும். இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் உங்களுக்கான ஃபோக்கஸ்டான ஒரு விஷயம், ரைட்? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பாருங்கள் கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1வது கொஷின் இது வந்து பெரிய கொஷினாக இருக்கும். முதல்ல வந்து இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் வந்து சிஸ்டம் வந்து ஃபுல் பண்ணிடுங்க, ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த டிஏ பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஏ பார்த்தோன்னே அப்படியே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. முதல்ல இந்த டிஏ அனலைஸ் பண்ணணும். இந்த டிஏயில் என்னென்னலாம் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் அப்படின்றலாம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கோ பார்ட்டிசிபேட் டான்ஸு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பான். இந்த இடத்துலேருந்து நம்ம ரீட் பண்ணுவோம். எடுத்த உடனே எல்லாருமே இப்படி தான் பண்ணுவான். இங்கேருந்து தான் ரீட் பண்ண ஆரம்பிப்பான். எவ்வளோ பயிலும் இங்கேருந்து தான் ரீட் பண்ண ஆரம்பிப்பான். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை முதல்ல ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலேருந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா the following paragraph shows the total number of students who participate in the 4 activities dance, sing, drama, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் இந்த annual of the school. அதாவது 2018லேருந்து 2024 வரைக்கும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டல் பார்ட்டிசிபேட் இந்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இந்த 4 ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் இந்த ட்ராமா இந்த பர்டிகுலர் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த டான்ஸ், அதுக்கப்புறம் சிங்கிங் இன் த இயர். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் த ட்ராமா. ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராமாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் இன் த ட்ராமான்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எதுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டான்ஸுக்கும் சிங்கிங்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் அப்படின்னா அது வந்து எல்லாமே டான்ஸு ஜிம்னாஸ்டிக் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி. அப்போ இங்கே உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த சிங்கிங் கொடுத்துருக்காங்க, அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த சிங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிளாக இந்த கொஸ்டின் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து ஈஸி. அப்போ இது வந்து ஈஸி. இந்த கொஸ்டின் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அப்போ இது வந்து ஈஸியில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அடுத்தடுத்த பார்ட் அப்படியே மூவ் பண்ணிங்க. இது வந்து ஈஸி, நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே அடுத்தது போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ லைக் எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ எல்சிஎம் HCF வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த டிஏ அனலைஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு 2 டிஏ வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஏயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மொபைல் ஃபோன் இந்த டிஃப்ரெண்ட் கம்பெனி டூரிங் த டிஃப்ரெண்ட் இயர் அண்ட் த பாராகிராஃப் வந்து இன்க்ரீசிங் அண்டு டிக்ரீசிங் ஆஃப் த சேல் ஆஃப் த இயர். அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க லைன் கிராஃப் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவே வந்து கீழே இருக்க பார் கிராஃப் வந்து அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. அப்போ இது டோட்டல் ப்ரொடக்ஷன் 2 ABC அப்படின்றது வந்து 2 எத்தனை இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கம்பெனி, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம். டக்குன்னு என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த கொஷினை ஈஸியில் வச்சுக்கிட்டு 2017, ஸோ அதுக்கப்புறம் 13, 14, 15, 16, 17 அப்படின்றத நீங்கள் வந்து போட்டுருவீங்க. லைக் இப்படி போட்டுருமா 13, 14, 15, 16, 17 போட்டுட்டு இங்கே வந்து A, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா B, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அப்படின்றத வந்து போட்டுக்கணும். தென் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து அது இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வந்து அவனே பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இதை கொஞ்சம் நம்ம மாடரேட் லெவலில் வைக்கலாம். பிகாஸ் வந்து இது ஈஸி லெவலில் நம்ம வைக்க முடியாது. கொஞ்சம் மாடரேட் லெவலில் நம்ம வச்சுட்டு நோட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த பஸ்ஸில் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிடலாம். அப்படியே அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது பாருங்களேன். இது வந்து இந்த இது வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதனால் சால்விங் அப்ளிகேஷன், ஸோ ஈஸி அப்ளிகேஷனுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஓகே, இது கொஞ்சம் வந்து நமக்கு இதாக இருக்கா இந்த நம்பர் சீரிஸ். ஓகே, இது நம்பர் சீரிஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஸ்கோரிங் ஏரியாவில் வந்துருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஈஸியில் மார்க் பண்ணி சால்வ் பண்ணியே ஆகணும். ஓகே,
நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து அந்த நம்பர் சீரிஸ் வருதோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் இதெல்லாம் விட்டுறணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ ஈஸி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இங்கேருந்தே ஆரம்பிச்சிடணும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸி முடிஞ்சு போச்சு. இதுவும் ஈஸி தான், ரேண்டம் பிக்கிங். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டேட்டா இது வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் J + R + B வந்து பார்த்திங்கன்னா 12 நாள், அதில் J + R வந்து 24, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயில் R + P வந்து பார்த்திங்கன்னா 18 நாள். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஈஸி லெவல் அப்ளிகேஷன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அனலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் கவனிங்க. அதுக்கப்புறம் அப்படியே போங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டட், இதுவும் கொஞ்சம் மிஸ்ஸிங் பேஸில் வந்து இருக்குது. ஓகே, இது வந்து கேஸ்லெட். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட் லெவலில் தான் இருக்கும். ஓகே, கேஸ்லெட் ஹார்ட் லெவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோ பேசிஸில் இருக்குது, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். மாடரேட் லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் அப்ளிகேஷன் வந்து தெரிஞ்சாலே போதும், நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். சரியா, ப்ரிலிம்ஸ் லெவல் அப்ளிகேஷன் தெரிஞ்சாலே போதும், இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி கம்பேரிசன் தான் கை வைக்கணும். இந்த டிஏ பாருங்கள், இந்த டி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாலோயிங் ரிகார்டிங் தட் 2 types ஆஃப் யூனிட் PQ. சரியா, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் த சேல் யூனிட் இந்த ஈச் டைப். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இங்கே ஏன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் இருக்குது. இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 14. அப்போ இது எவ்வளோ பார்ட்டு, 14 பார்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 12. ஸோ 12ன்னு போட்டுருவீங்க. அப்போ இதை 12ஆல் மல்டிபிள் பண்ணால், இதை 12ஆல் மல்டிபிள் பண்ணால் டோட்டல் கிடச்சிரும். அதுலேருந்து 85, 70 கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸி லெவல். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த டிஐ தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். நோட் பண்ண உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த டிஐ தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த டிஐ சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் வேறு லெவலில் பூஸ்ட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவீங்க ஈஸி. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறீங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டியெலாம் நம்ம சால்வ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு தோராயமாகவே நம்மளால் ஒரு சில கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். நான் சால்வ் பண்ணி காட்டுவேன், கவலையப்படாதீங்க. லைக் இதுக்கெலாம் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் சம் வருது பார்த்தீங்களா, லைக் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யார் ஆரம்பிக்கிறா, ABC வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். இவன் வந்து பார்த்திங்கன்னா 45,500, இவன் வந்து பார்த்திங்கன்னா 7,500, இவன் வந்து பார்த்திங்கன்னா 12,000, இவன் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம், இவன் வந்து 8 மாதம், இவன் வந்து 14 மாதம் ரெஸ்பெக்டிவ்லி ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆஃப் இது பியோட ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அப்படின்னா 12,000, சரி 1,200 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. செகண்ட் பிஸ்னஸ் A/B/Cயோட இது வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் பிஸ்னஸ். அதில் என்ன ரேஷியோட இன்வெஸ்ட் ரேஷியோ வந்து 3:5:7 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இருக்குது. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம், இவன் வந்து 9 மாதம், இவன் வந்து 12 மாதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7,500. ஈஸியாக இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் 21, இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் 45, இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் 84. ரைட்டு. இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து எதாவது அடிச்சு கொடுக்கலாம். 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 3 அடிச்சா 7, இங்கே வந்து 15, இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வாட்டி வந்துருக்கும் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ 2, 8 இதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 22. ஸோ 22 ப்ளஸ் 28 எவ்வளோ 28 ப்ளஸ் 22 வந்து பார்த்திங்கன்னா 50. அப்போ அந்த 50 பார்ட்டை தான் எவ்வளோ அப்படின்னா இந்த வேல்யூ. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 0, 0. அப்போ 1 மிச்சம் 1, அதுக்கப்புறம் 3 மிச்சம் 1, 3. ஸோ 3, 113. அப்போ இங்கே கொண்டு போய் 113, இங்கே கொண்டு போய் 113 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தெரிஞ்சிடும். இங்கே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ B2 வந்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிருவீங்க. ஸோ 3 zeros அடிச்சிருவீங்க. இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவீங்களா. அப்போ சிம்பிளி இப்போ சும்மா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் கேன்சல் பண்ணிடுவீங்க. இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 9, இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 15, இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 4, 24. அதுக்கப்புறம் எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து 2 times, இங்கே வந்து 5 times, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 times. அதுக்கப்புறம் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 3 times, இங்கே வந்து 4 times, இங்கே வந்து 7 times. அந்த சத்தியமாக எனக்கு இந்த கொஸ்டின் தெரியாது, இப்போ தான் சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 × 6, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 56. அப்போ சும்மா 20 பார்ட்டு தான் நமக்கு வந்து இந்த இது. அப்போ 6 பார்ட்டுக்கு எவ்வளோ, 50 பார்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். நார்மல் இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு மேட்டர் மட்டும் நல்லா தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்ட்னர்ஷிப்பில் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். இது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ நான் எப்படி எழுதுவேன், ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டைமு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு, டைமு, ப்ராஃபிட்டு. எப்படி புரியுதாப்பா உங்களுக்கு? ஓகேவா, உங்களுக்கு புரியுதா சார் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு?
மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும்ப்பா. ரொம்பலாம் பயப்படக்கூடாது. ஒரு நம்ம இதை போய் இப்படி பண்ணோமா அப்படி பண்ணணுமோ, ஐயோ ஒரு அப்ளிகேஷனை வந்து இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நோட் பண்ணதுலேயே ஓரளவுக்கு நம்மளால் எவ்வளோலாம் சால்வ் பண்ண முடியுமோ அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். லைக் எந்த டிஐ நம்ம அப்ரோச் பண்ணோம் அது முதல்ல ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த டிஐயை நம்ம முதல்ல வந்து எடுத்துக்கணும். முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த டிஐயை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எந்த பார்ட், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்களே அந்த அப்ளிகேஷனில் நம்ம எந்த பார்ட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம், அப்ளிகேஷனில் நம்ம எந்த பார்ட்டை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றது இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ். அப்போ இதை சால்வ் பண்ணலாம். சிம்பிளி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் டைம் இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் ப்ராஃபிட். இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ரேஷியோவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, ஸ்மால் ரேஷியோவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பாருங்கள், அதே மாதிரி இந்த டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்களா, இந்த டைம் அண்ட் ஒர்க்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். லைக் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக நம்மளுடைய வேலையாக இருக்கும். லைக் ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் சதக்கு நீங்கள் வந்து செதுக்கி விட்டு போயிடுவீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து பியூர் கான்செப்ட் மட்டும்தான். பிகாஸ் இங்கேருந்து இங்கே போகிறப்ப மைனஸ் ஆகும். அப்போ இங்கே வந்து மைனஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து 0 அதுக்கப்புறம் 4 அப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறது தான் உங்களுடைய வேலையாகவே இருக்கும். அப்படியே சிம்பிள் ஃபார்மேட்டில் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். பிகாஸ் இங்கேருந்து ஒரு 0 இங்கே வந்து 2 0 தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சு சால்வ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து பியூராக நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து போயிடலாம். ஒரே நிமிஷம் அகைன் ஒரு கால் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அது சேம் பர்சன். ஓகேவா, இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் மார்க் ஃபார் ரிவ்யூவில் இருக்கும். சரியா, மார்க் ஃபார் ரிவ்யூவில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு நிமிஷம். இப்போ மார்க் ஃபார் ரிவ்யூ நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதுக்கே நம்ம வந்து மூவ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ், ஸோ இதுதான் நீங்கள் ஆப்டிடியூடை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட். சிம்பிளி நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு ஸோ அது நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணி போகிறது அப்படின்றத பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஈஸி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட், அதுக்கப்புறம் லாஸ்ட். இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ஃபுல் மார்க் டெஸ்ட், செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, ஃபுல் மார்க் டெஸ்ட். ஸோ ரெண்டுக்குமே இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, செக்ஷனல் மார்க் டெஸ்ட் அஸ் வெல் அஸ் த ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கு இதான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம எதெல்லாம் ஈஸின்னு நினச்சோமோ அதை அவனே ஈஸின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அவனே அதை வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஈஸி லெவல் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அதனால் அவங்களே மாட்ரேட் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆவரேஜ் டாப்பிக்லாம் நம்ம மாட்ரேட் நினச்சோம், மாட்ரேட் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ணது எல்லாமே அந்த ப்ளேஸ் வச்சது, அதுக்கப்புறம் வந்து அந்த டிஏ அது ஃபுல்லாக அவங்களே அப்படி கொடுத்துருக்காங்களா மாட்ரேட் லெவல். இவன் இந்த இதை கொண்டு போய் மாட்ரேட் லெவலில் வச்சுருக்கான். அந்த லாஸ்ட் நம்ம அந்த பிஸ்னஸ் இது சால்வ் பண்ணலாம், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப் பேஸ்ட், அதை வந்து மாட்ரேட் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள், அதை மட்டும் அந்த கொஸ்டினை மட்டும் பாருங்கள், எத்தனை ஆஸ்பிரன்ஸ் அதை அட்டன் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 226 ஆஸ்பிரன்ஸ் அந்த கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணிக்கிறாங்க. சிம்பிளி வியூ சொல்யூஷன் இங்கே பாருங்கள், எல்லா டேட்டாவும் அவங்களே கொடுத்துருவாங்க, நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், இதில் வரலன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ நேரம் எடுத்திருக்கான் அப்படின்றத காட்டுறான். பட் இவ்வளோ நேரம்லாம் இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லை, நம்மளால் வேகமாகவே சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே இருக்க இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு கொஷின். இது உண்மையிலே ரொம்ப ஈஸியான கொஷின். டோட்டல் தெரியும், டக்குன்னு உங்களுக்கு செப்பரேட்டானது தெரியும், அதை போட்டு நீங்கள் வாட்டை கண்டுபிடிச்சி விட்டு போய்கிட்டே இருப்பீங்க. புரியுதாப்பா? இப்போ நான் அப்படியே ரீசனிங் அப்ரோச் பண்ணி காட்டவா? ரீசனிங் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நான் அப்படியே ரீசனிங் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரீசனிங் இருக்குது அப்படின்னா, ரீசனிங் வெயிட் a second, ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுதுல்லப்பா? ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுதுல்ல? ஓ, மைக் இஷ்யூ, ஐம் சாரி சார், வாய்ஸ் கேட்கல. ஒரே நிமிஷம்.
ஒரே நிமிஷம் மீட்டிங்க்கு நல்ல ஒரு இது வந்து பை பண்ணி வச்சுக்கணும், பிகாஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஐம் சாரிப்பா. இப்போ கேட்குதா நான் பேசுகிறது? ஐம் ஆடியபிள்னா? எஸ் சார். கேக்குது சார். ஓகே, கொஞ்சம் அந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்தா வெறியாயிரும்பா. அப்படியே வந்து அது என்ன சொல்ல, அது வந்து ஒரு உணர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்ச்சி வரணும். டெஸ்ட்டெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கை கால்லாம் வந்து நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்துட்டேன் அப்படின்னா அப்படியே கடன்னு எனக்கு வந்து போகணும். இப்போ பார்த்துருப்பீங்க இல்லை, நான் வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்தீங்களா நான் எப்படி என் ஃபேஸ் வந்து பார்த்தீங்களா அப்படியே இந்த கொஷினை அப்ரோச் பண்ணும். அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். அந்த கொஷினை அப்ரோச் பண்ணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத கடன்னு யோசிப்பேன். வேகமாக வந்து போடுவேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான். அந்த ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்க. நான் எதுவுமே அந்த ஆன் த டைம், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம டக்குன்னு யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் ஒரே நிமிஷம், இது வந்து ரீசனிங் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரீசனிங்கை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், ரீசனிங் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டைமிங் ஓடிட்டு இருக்கு. இப்போ ரீசனிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதல்ல இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. உங்கள் எக்ஸாம்லேயும் இப்படி தான் இருக்கும். இது சைடாக அமுக்குனீங்கன்னா ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி ஸ்க்ரோல் டவுனுக்கு இந்த பட்டனை இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வரலாம். முதல்ல இந்த இதை அப்சர்வ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சர்க்கிள் பேஸ்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு சர்க்குலர் பேஸ்டு. இன்சைடு ஈச் ஆஃப் தம் த டிஃப்ரெண்ட் சிட்டி. அப்போ இது நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஈஸி பசில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸி பசில் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சிலாரிசம் இந்த லெவலில் தான் உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கில் இருக்கும். லைக் நீங்கள் கவலையே பட வேணாம், சிலாரிசமோட லெவல் இது தான் உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கில். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாங்க. ஆல் குட்ஸ் ஆர் ஃபுட்டு டப்புன்னு உங்கள் கை வந்து வேலை பார்த்துடணும். இந்த இடத்துலலாம் ஆல் குட்ஸ் ஆர் ஓகே, ஆல் குட் எல்லா குட்டும், பட் இப்படி நீங்கள் போடக்கூடாது. அங்கே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். ஆல் குட் ஆர் ஃபுட்டு, ஒன்லி a few குட் ஆர் ரோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ, எந்த குட்டும் என்ன கிடையாது, ஹூ கிடையாது. அப்போ சம் குட் கேன் பி, சக்கன்னு சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் வெறித்தனத்தின் உச்சத்தில் சால்வ் பண்ண வேண்டியது. ஓகே, அப்புறம் அதே மாதிரி இங்கே ஆனால் கொஷின் வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணிக்கணும். அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நாட் ஃபாலோ. சரியா, ப்ராப்பராக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ரீட் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணணும், நாட் ஃபாலோ. அப்போ ஈஸியில் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுப்பீங்களா? ஈஸியாக நோட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், டேரக்ஷன் கொடுத்துருப்பான். கோடட் பேஸ்டு டேரக்ஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கோடட் பேஸ்டு டேரக்ஷன். ஸோ கோடட் பேஸ்டு டேரக்ஷன் அப்படின்னும் போது இது நமக்கு ஈஸி தான். ஸோ சிம்பிளாக நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பர்சனில் இருந்து, அது ரொம்ப முக்கியம். யார்லேருந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணிக்காங்க, செகண்ட் பர்சன்லேருந்து ஃபஸ்ட்டு பர்சனாக, அது நீங்கள் நோட் பண்ணும்போது நீங்கள் வந்து எழுதிக்கணும். இது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி பண்ணும்போது நம்ம எப்படி லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன், இது ஈஸி. இது நமக்கு வந்து ஈஸி. இதை நம்ம அடுத்து சால்வ் பண்ணலாமா? ஸோ இது நமக்கு வந்து ஈஸியான ஒரு மேட்ரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஆட் ஒன் அவுட்டு. இதெல்லாம் நம்ம சப்பையாக சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் ஒன் அவுட்டு ஈஸியாக வச்சுக்கோங்க. ஈஸியில் வச்சுக்கோங்க ஆட் ஒன் அவுட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இன்இக்வாலிட்டி. இவனெல்லாம் ஏன் நம்ம விடணும், இவனெல்லாம் ஈஸி லெவல். இவனால தான் நம்ம முதல்ல அடிக்கணும். இன்இக்வாலிட்டிஸ் முதல்ல அடிச்சிடலாம். சப்பையாக சால்வ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஈஸி லெவல் பஸ்ஸில் 10 சாக்லேட் இருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் பஸ்ஸில். ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் சாக்லேட், தேர்ட் சாக்லேட், இது வந்து கம்பேரிசன். ஓகே, உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சாரி கம்பேரிசனை பொறுத்தளவுக்கு இது வந்து கம்பேரிசன். ஓகேவா, கம்பேரிசனை பொறுத்து வரும். ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேரிசன் பேஸ் பண்ணி வர்றது. ஓகே, கம்பேரிசன் பேஸ் பண்ணி வர்றது, இதெல்லாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வர்றப்ப உங்கள் கண்களை லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஏன்னா இங்கே பாருங்கள்,
வேரியபிள் டூ வேரியபிள் இவனெல்லாம் நீங்கள் எதில் வைக்கணும் அப்படின்னா மாடரேட்டில் வைக்கணும். சரியா? மாடரேட் இல்லை, லாஸ்ட்டாக வைக்கணும். லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சணும். இந்த மாதிரி 2 வேரியபிள் 3 வேரியபிள் வருதுன்னா சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடியும். பட் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறது என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் என்ன மாதிரி கொடுத்துருப்பான் அப்படின்னா அதோட இந்த டேட்டா தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்த டேட்டா பார்க்கவே கூடாது. இந்த டேட்டா வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் இந்த டேட்டா வச்சு நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டா போதும், மேலே இருக்க இந்த டேட்டா போதும், இந்த டேட்டா போதும், அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்காங்க பாருங்கள், இது வந்து 5 மல்டிபிள், இங்கே வந்து க்யூப் வேல்யூ, அப்போ க்யூப் வேல்யூ இதெல்லாம் ஹிண்ட்டு. இந்த மாதிரி வரப்போ இதான் ஹிண்ட்டு. இப்போ 5 மல்டிபிள் க்யூப் வேல்யூவை வச்சு மட்டுமே நான் வந்து இப்போ எலிமினேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நல்லா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இங்கே க்யூப் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எதெல்லாம் இந்த இடத்துல க்யூப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 எனக்கு க்யூப் வேல்யூ, வந்து 27 எனக்கு வந்து க்யூப் வேல்யூ. ஸோ அப்போ அந்த ஹூஸ் பர்த்டே ஆர் க்யூப் வேல்யூ அப்படின்னா இப்போ ஆரோட வேல்யூ வந்து 8 அப்படி இல்லைனா 27 இருக்கும். அதுக்கப்புறம் ஜி வந்து மல்டிபிள் ஆஃப் 5. மல்டிபிள் ஆஃப் 5னா 5, 10, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஜியோடது என்னவாக இருக்கும் அப்படின்னா 5, 10 இதெல்லாமே ஹிண்ட்டு. அடுத்து எம் ஆர் த ஸ்கொயர் நம்பர். எம்மோடது வந்து ஸ்கொயர். இங்கே வந்து ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 என்னுடைய ஸ்கொயர் நம்பர். வேறு எதுவுமே எனக்கு வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எம்மோடது வந்து பார்த்தீங்கன்னா 16 டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடும். புரியுதா? அதே மாதிரி ஜி இஸ் த எல்டஸ்ட் பர்சன் அண்ட் த பர்த்டே. எல்டஸ்ட் பர்சன்னா யார்? அவர் தான் வந்து ரொம்ப யங்கஸ்ட்டாக இருக்கார். அப்போ யங்கஸ்ட் அப்படின்னா அது வந்து 5 தான். அப்போ 10 வந்து வராது. ஓகேவா? இதான் மேட்ரு. இப்படி தான் நீங்கள் வந்து போகணுமோ தவிர இதெல்லாமே ஹிண்ட் டேக்கிங். அதே மாதிரி ப்ரைம் நம்பர்னால் அந்த ப்ரைம் நம்பரை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். கியூப் நம்பர் அப்படின்னா கியூப் நம்பரை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்கொயர் நம்பர்னால் ஸ்கொயர் நம்பரை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். பஸ்ஸில் வந்து நம்பர் பேசிஸில் வரும்போது ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் பாயிண்ட் நோட் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்து சால்வ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மாடரேட் லெவலில் வச்சு இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும். என்னை பொறுத்தளவுக்கு நான் எடுத்தேன்னா மாடரேட் லெவலில் எடுத்து நான் போட்டுருவேன். பிகாஸ் எனக்கு வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு வே ஆஃப் இது வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இனிமேல் தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குவான்டிட்டி கம்பாரிசன், எவ்வளோ குவான்டிட்டி கம்பாரிசன் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு லைக் நிறையா விஷயங்களை சால்வ் பண்ணாமல் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக பூஸ்ட் பண்ணி விட்றேன், கவலையப்படாதீங்க. இது எல்லாமே ஈஸி. உங்களுக்கு வந்து எது பேஸ் பண்ணி வந்திருக்கும் அப்படின்னா ரோ 1 ரோ 2 பேஸ் பண்ணி வந்திருக்கும். அதாவது பேரலல் ரோ பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் மந்த் பஸ்ஸில் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அடுத்து பாக்ஸ் பஸ்ஸில் பேஸ் பண்ணி வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம போட்டுடலாம் தானே, இதெல்லாம் நம்மளால் போட முடியும் தானே. கண்டிப்பான முறையில் இது எல்லாமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே போனீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ், சாரி இன்புட் அவுட்புட் லாஸ்ட். இது வந்து மாடரேட்டில் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். நம்பர் பேசிஸில் இருக்குது. ஸோ நான் இது வந்தாலே என்ன பண்ண போகிறேன், ஹூ இஸ் மிஸ்ஸிங், யார் வந்து மிஸ் ஆகிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது இந்த இடத்துல நான் பார்த்தனுமே கண்டுபிடிச்சிருக்கேன். இவன் தான் எனக்கு வந்து யார் வந்து எனக்கு காணாமல் போயிருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த இடத்துல வந்துட்டார், இவர் இந்த இடத்துல வந்துட்டார், இவர் இந்த இடத்துல வந்துட்டார், இவன் இங்கே வந்துட்டான், இவன் இங்கே வந்துட்டான், இவன் இங்கே வந்துட்டான், இவன் இங்கே வந்துட்டான், இவன் மட்டும் இங்கே வந்திருக்கான். பட் அவன் எப்படி வந்திருக்கான் அப்படின்னா 4-3-1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். 4-3-1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். ரைட்டா? அப்போ இவன் தான் எனக்கு வந்து லாஸ்ட். அப்போ லாஸ்ட் அதாவது லோயஸ்ட். அப்போ லோயஸ்ட்டை தூக்கிட்டு வந்து முன்னாடி போட்டிருக்காங்க. அதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1-3 போட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் அப்படியே இருக்கான். நெக்ஸ்ட் எனக்கு யார் மூவ் ஆகிறான், இவன் வந்து மூவ் ஆகிறான். அதாவது செகண்ட் லோயஸ்ட் வந்து எனக்கு மூவ் ஆகும். அப்போ செகண்ட் லோயஸ்ட் மூவ் பண்ணும்போது 1-5-6 அது எப்படி மூவ் ஆயிருக்கு, 6-1-5 மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி அப்போ செகண்ட் பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கும் ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ்க்கும் எனக்கு வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. அடுத்து இவன் மூவ் ஆகினாட்டா, இவன் மூவ் ஆகிட்டா, அடுத்து வந்து இவன் மூவ் ஆன் ஆயிருப்பான். அப்போ இவன் எப்படி மூவ் ஆன் ஆகிறான்னு பாருங்கள். இவன் வந்து மூவ் ஆன் ஆகும்போது 1-6-7 வந்து எனக்கு எப்படி மூவ் ஆகிறான், 7-6-1 மூவ் ஆகிறான். 7-6-1 மூவ் ஆகிறான். அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, இந்த நம்பர் நமக்கு வந்து என்ன நம்பர், லைக் இந்த நம்பர் ஒரு மாதிரி மூவ் ஆன் ஆயிருக்கு, இந்த நம்பர் ஒரு மூவ் ஆன் ஆயிருக்கு, இந்த நம்பர் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி மூவ் ஆன் ஆயிருக்கு. ஏன் அப்படி மூவ் ஆன் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ப்ரைம் நம்பர். அதனால அப்படி மூவ் ஆன் ஆயிருக்கு. ஷாராக கண்டிப்பான முறையில் ஓகே ப்ரைம் நம்பர் இருந்திருக்கனால அப்படி மூவ் ஆன் ஆயிருக்கும். ஸோ அப்போ இவன் அதுக்கப்புறம் எவன் மூவ் ஆன் ஆயிருப்பான், இவன் வந்து மூவ் ஆன் ஆயிருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மூவ் ஆன் ஆயிருக்கிறது வந்து 201. 201 எனக்கு வந்து எப்படி மூவ் ஆன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கேக்கு எனக்கு மூவ் ஆன் ஆயிருக்கு. முடிச்சிட்டுனா கொஸ்டினை அவ்வளோதான். ஹூ இஸ் மிஸ்ஸிங், ஹூ இஸ் சேஞ்சிங், அவ்வளோதான். மணி சார் மெத்தட் டக்குன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க, மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் லைக் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால்
சால்வ் பண்ண முடியும் தான் ட்ரையாங்கிள். இதை வந்து நீங்கள் வந்து மாட்ரேட் லெவலில் வச்சுட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிடுங்க. மாட்ரேட் லெவல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால இவ்வளோ நேரம். இதெல்லாம் ஈஸி லெவல், சப்பையாக சால்வ் பண்ணிடலாம். ஈஸி லெவலில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஈஸி லெவலில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேட்டா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து இது ஈஸி தான். இது வந்து பார்த்திங்கன்னா அது டேரெக்ஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கிறது. நான் ஆல்ரெடி டேரெக்ஷன் பேஸில் கஷ்டமான கொஸ்டினை நடத்தி விட்டேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, 6 பேர். ஓகே, இது கொஞ்சம் மாட்ரேட் லெவல். நீங்கள் மாட்ரேட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்றப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். லைக் அதுக்கடுத்து அப்படியே இந்த ஆர்கியூமெண்ட் பேஸ் பண்ணி வந்துருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இவன் ஒரு மேட்ரா. இப்போ உங்களுக்கு இவெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு மேட்ரே கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க. ஓகேவாப்பா? ஆல்ரெடி நீங்கள் நிறைய கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே அவங்க ஈஸி லெவலில் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? இப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகாதாப்பா? டெஃபினெட்லி ஸ்கோர் கண்டிப்பான முறையில் இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, ஐம் நாட் அவேர் அபவுட் இட். பட் இப்போது நீங்கள் இருந்து இப்படி தான் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். எனக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டே நீங்கள் எல்லோரும் உட்காந்து ஒரு செக்ஷனல் மாக் டெஸ்ட், ஆப்டிடியூடோ ரீசனிங்கோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து போட்டு உங்களை ரஃப் சீட்டில் இந்த மாதிரி ஈஸி மாட்ரேட்டுன்னு எழுதி நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிருக்கா இம்ப்ரூவ் ஆகலையா அப்படின்றத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எவ்ரிபடி மஸ்ட் டு ட்ரை. நான் உசுரை கொடுத்து இது எல்லாமே வந்து சும்மாலாம் சொல்ல முடியாது. நார்மலாக இப்படி வந்து நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் அவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தூரம் அந்த எக்ஸாம் நான் அனலைஸ் பண்ணனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் பேச முடியுது. இல்லை அப்படின்னா என்னால் பேச சத்தியமாக எனக்கு தெரியாது. சத்தியமாக ஒரு ஆஸ்பிரன்ஸ் கூட இவ்வளோ தெரியுமான்னு அப்படின்னு தெரியாது. பட் அவ்வளோ தூரம் நான் அனலைஸ் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, பட் எனக்கு வந்து இங்கிலீஷ் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் நான் இங்கிலீஷ் பற்றி சொல்கிறேன். பட் நான் அப்ரோச் பண்ணேன்னா இங்கிலீஷ் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன். லைக் நீங்கள் இப்போ இங்கிலீஷ் எழுதுறீங்க அப்படின்னா சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் வந்து ஆர்சியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆர்சி ரொம்ப அதாவது 3 ஆர்சி உங்களுக்கு வந்து வரும். அதில் நீங்கள் 2 ஆர்சி ஓரளவுக்கு பெரிய ஆர்சியாக இருக்கும், லாங் ஆர்சியாக இருக்கும். அந்த லாங் ஆர்சியை கொஞ்சம் வந்து நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிள்டு அடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஸ்வாப். இப்போ நான் கூட உங்களுக்கு காட்டிடுறேனே, அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருங்களேன். ஓகே, ஒரே நிமிஷம். வேர்ட் ஸ்வாப் அப்படி இப்படி இருக்கும். ஒரே நிமிஷம். செக்ஷனல் மாக் டெஸ்ட்டில் பார்த்தாலே நம்ம வந்து தெரிஞ்சிடும். செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து பார்க்கும்போது அதிலே வந்து கிளியராக தெரியும். அவரோட அனலைசேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். இங்கிலீஷ்க்கு வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, ஓகே இப்போ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ஜம்பிள்டு சொன்னேன்னா ஜம்பிள்டு ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம். ஜம்பிள்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜம்பிள்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் மெத்தடை போங்க. ஆப்ஷன் மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. ஆப்ஷன் மெத்தட் வந்து போங்க. இப்போ வந்து ஆப்ஷன் மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆப்ஷன் அதிகமாக வந்திருக்கு, ஏ அதிகமாக வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னு ஏயை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டூரிங் த இன்வெஸ்டிகேஷன் த அத்தாரிட்டி வாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது லைக் அது வந்து ஒரு ஸ்டார்டிங்காக கூட இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க, சி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு இதாக வந்து இருக்கும். மேலே வந்து அந்த ரீட் பண்ணிட்டு அப்போ அந்த ஆப்ஷன் வச்சு போகணும். இப்போ எலிமினேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது வந்து மூவ் ஆன் பண்ணணும். அப்படி நீங்கள் ஆப்ஷனல் அப்ரோச் வந்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை நீங்கள் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் உங்களுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. லாஸ்ட்டாக அட்டன் பண்ண வேண்டியது. ஓகே, பிகாஸ் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். உங்களுடைய அனலைசேஷன் அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருந்தீங்க, நியூஸ் பேப்பரில் நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து மீனிங் வந்து கரெக்டாக தெரியுது, நிறையா மீனிங்ஸ் வந்து நிறையா இது பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் அடிக்கலாம். இந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் ப்ராப்பர் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து இருக்கணும். நியூஸ் பேப்பர் ரீடிங் எடிட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே வரும்.
அதில் நீங்கள் மீனிங் அப்படின்றது வேர்ட்ஸ், அதாவது நியூ வேர்ட்ஸ் அப்படின்றதும் ப்ளஸ் அதோட மீனிங் அப்படின்றதையும் நீங்கள் வந்து போட்டாலே உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிக்கப் ஆயிரும். சரியா? நான் ஆக்சுவலாக இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி பார்த்துட்ருக்கேன். ஒன்ஸ் வந்து இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி வந்து நல்ல ஃபேக்கல்ட்டி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டோரியல் எடுத்து மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண வச்சுருவேன். ஸோ அப்கமிங் இயர்ஸில் அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் in the each of the following question 3 statement are given, decide the statement are grammatically correct and meaningful and match the answer accordingly. இதாங்க இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு இந்த கொஷின்ஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது உங்களால் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே இது உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், அதாவது இந்த ஈச் ஆஃப் த ஃப்ரேஸ் 1, 3 and 1, 2, 3 should replace the phrase printed in the bold letter to make the sentence grammatically correct. அப்படின்னா பட் ஆல்சோ ஹெல்ப் அஸ் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரியணும். பட் ஆல்சோ ஹெல்ப் அஸ், பட் ஆல்சோ கைட் அஸ், பட் ஹெல்ப் அஸ், இது எல்லாமே உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மட்டும்தான் வரும். நியூஸ் பேப்பரை நீங்கள் ரெகுலராக ரீட் பண்ணிங்கனாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெலாம் தனியாக கிளாஸ்லாம் வந்து பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிங்கனாலே இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். லைக் ஆனால் இது வந்து நீங்கள் எக்ஸாமில் ட்ரை பண்ண முடியாது. பிகாஸ் இது நமக்கு பயங்கரமான அந்த கிராமர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ராப்ரியேட், இதெல்லாம் ஸ்பெல் எரர் இந்த மாதிரிலாம் வந்தால் இதெல்லாம் நீங்கள் சப்பையாக சால்வ் பண்ணிடணும். இதெல்லாம் விட்டுறவே கூடாது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுறவே கூடாது. இதெல்லாம் உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த ஃபில்லர்ஸ், முக்கியமாக இந்த ஃபில்லர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சால்வ் பண்ணும் ஃபில்லர்ஸ்லாம். ப்ராப்பராக நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லர்ஸ் அடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபில்லர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆர்சி, இது கொஞ்சம் பெரிய ஆர்சி, இந்த ஆர்சி உங்களால் அடிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆர்த்தர் பாயிண்ட் ஆஃப் ஆர்த்தர்ஸ் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் லைசன்ஸ் பிரிண்ட் அப்புறம் இன்ஸ்பெக்டர்னு இருக்கா. லைக் நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ப்ராப்பராக நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம ஸ்கூலில் அப்ரோச் பண்ணுற மாதிரி இதை தேடி இந்த வேர்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத தேடினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்து அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி வருது அப்படின்னா இந்த பேராவை, இது வந்து ஃபஸ்ட்டு பேரா. ஓகே, ஃபஸ்ட்டு பேரா எப்படி நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பேரா, அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் பேரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ட் பேரா, இது வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஃபோர்த்து பேரான்னு பிரிச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரா ரீட் பண்ணுறீங்களா? ரீட் பண்ணும்போது அதோட ஹிண்ட் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேரால் அதோட ஹிண்ட் வந்து என்ன, செகண்ட் பேரால் அதோட ஹிண்ட் என்ன, தேர்ட் பேரால் நமக்கு யாரை பற்றி பேசியிருக்காங்க. ஹிண்ட்னா யாரை பற்றி பேசியிருக்கிறா, எதை பற்றி பேசியிருக்கிறா அப்படின்றத ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். யாரை பற்றி பேசியிருக்கிறா, எதை பற்றி பேசியிருக்கிறா அப்படின்ற ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிக்கணும். அப்போது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்த்தரை பற்றி எதில் பேசியிருப்பான், ஆர்த்தரோட ஆட்டிடியூடை பற்றி எனக்கு வந்து செகண்ட் பேரா பேசியிருக்காங்கன்னா நீங்கள் டேரெக்டாக செகண்ட் பேராவை அனலைஸ் பண்ணி டக்குன்னு இதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பேராவையும் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பேராவோட தீம், பேராவோட ஹிண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பேரா, செகண்ட் பேரா, தேர்ட் பேரா, ஃபோர்த்து பேரா, எத்தனை பேரா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேராவோட ஹிண்ட் அவன் அதில் என்ன பற்றி பேசியிருக்கான், செகண்ட் பேரால் அவன் என்ன பற்றி பேசியிருக்கான், தேர்ட் பேரால் என்ன பற்றி பேசியிருக்கான், ஃபோர்த்து பேரால் என்ன பற்றி பேசியிருக்கான், அப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு வந்து தெரில. யாராவது பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி? சொல்லுங்கம்மா. எனிபடி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி யாராச்சும்? இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களாப்பா? ப்ரெசன்டேஷன் லெஃப்ட் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம். நோ சார். ஓகே, இனிமேல் இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பேராவை நோட் பண்ணி அந்த பேராலேருந்து நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பேரானுங்கும் போது அந்த ஃபஸ்ட்டு பேரால் உங்களுக்கு வந்து அந்த ஹிண்ட்டு தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேரா வச்சு நம்ம என்னென்னலாம் சம்பவம் வந்து பண்ண முடியும், செகண்ட் பேரா வச்சு நம்ம என்னெல்லாம் சம்பவம் பண்ண முடியும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேரால் ஹிண்ட்டை நோக்கி நம்ம வந்து ஓடணும், செகண்ட் பேராவோட ஹிண்ட்டை நோக்கி ஓடணும். இப்போ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்த்தர் ரெஃபர்ஸ் டு த ப்ரைஸ் ஆஃப் விண்டோஸ், இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும். விண்டோஸ் ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இது அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்ட்டை சீக்கிங்கை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு தேர்ட் பேரால் அந்த ரெண்ட்டை பற்றி வந்திருக்கு. ஸோ தட் அதை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி போக முடியும்.
அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தீமாக முதல்ல வந்து பிரிச்சுக்கணும். தீமாக பிரித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட்டை எழுதி சால்வ் பண்ணிங்கன்னா ஆர்சி வேகமாக சால்வ் பண்ண முடியும். 2 RC இது வந்து 2வது RC நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேட்ச் த காலம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. பிகாஸ் இதை நீங்கள் ஆப்ஷன் மெத்தடில் போகலாம். இந்த ஆப்ஷன் மெத்தடில் போகலாம். இப்போ ஏஇ மேட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே நான் சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஏஇ தான் மேட்ச் பண்ணி போயிருக்கான். ஓகே ஏஇ தான் மேட்ச் பண்ணி போயிருக்காப்புல. ஓகே ஏஇ நிறையா ஏஇ அதுக்கப்புறம் ஏஎஃப் வந்து. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போகும். இந்த பிளாகர் ரிலீஃப் பதாய் வாஸ் அவார்டட் த ஈரோ பார்லிமெண்ட்ஸ். ஸோ ஈல் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரைப் த யூஆர்ஸ் ஆஃப் த பெஸ்ட் குளோபல் டேலண்ட் விச் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹை ட்ரைன்ட் அண்டு டேலண்ட் பீப்புள் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஸோ அவார்டுக்கு இப்படி வந்து கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறு என்ன எஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஷோவன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரைஸ் இன் த 2025. ஸோ பார்லிமெண்ட் ஷோவன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரைஸ், இதுவும் வந்து மோரார்லெஸ் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சிடி அடுத்து வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். சியில் என்ன சொல்கிறாங்க, ப்ரொவிஷன் டெஸ்டிங் ஹையர் H1 விசா வுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ஏன்னா ரைஸ், அதாவது ரெஸ்ட்ரிக்டாக ஹையரிங் த H1 விசா வந்தோட ஹோல்டர்ஸ் வந்து ஹை பண்ணுறாங்க. அப்போ டியை கம்பேர் பண்ணும்போது த மிஷன் ஆஃப் க்ரீன் எமிஷன், இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இங்கே விஷா பற்றி பேசியிருக்காங்க, இங்கே வந்து க்ரீன் எமிஷன் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பான முறையில் எலிமினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் சிஇ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த யூஎஸ் த பெஸ்ட் குளோபல் டேலண்ட் விச் கம்ஸ் இன் த ஃப்ரம் ஆஃப் ஹைலி ட்ரைன்ட் அண்டு பீப்புள். ஸோ குட் டிஸ்கிரைப், இதுதான் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அப்போ வந்து இது சிஇ வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடி கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா த எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் த அஃபிஷியலி டு ரெடியூஸ், எதை ரெடியூஸ் பண்ணோம், எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸை வந்து ரெடியூஸ் பண்ணோம். அப்போ பிடி வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகும். அப்போ என்னுடைய பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய பர்ஃபெக்ட் ஆன்சராக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. சிம்பிள், நான் வந்து எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஆன்சர் வந்துடுச்சு. சிடி வந்து எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதாங்க? இவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ரொம்பலாம் இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நார்மலாக நமக்கு தெரிஞ்சாலே போதும். சும்மா இப்போ இது வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெக்ஸ்லா சிஇஓ எலன் மஸ்க் ஹிண்டட் அட் தட் வுட் பி த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஏ, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடி வந்து இந்த இடத்துலையும் எனக்கு வந்து ஏடி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஏடி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏடியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டு இம்ப்ரூவிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கண்ட்ரி ஆஃப் ஆப்ரிக்கன் காண்டினென்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அப்படின்னு எனக்கு வருமா அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் சந்தேகம் தான். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு பர்ஃபெக்டாக வரும்னா அது எனக்கு வந்து சந்தேகம் தான். சரி, ஓகேங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஎஃப் அப்படின்றத மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா ப்ரெஸ் இன்ஸ் கரண்ட்லி அவைலபிள் இன் 1141 மார்க்கெட்ஸ். த வேர்ல்டு வைட் த ப்ரைஸ் ஆஃப் 9 per month. A brain machine interface would correct the human brains to the computer அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, recently India has given a high priority to improving the, இதுதாங்க இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பாருங்கள், priority to improving the relationship between relations with the countries of African continent. இது எனக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக படுது, ஐ திங்க் ஸோ. அப்போ வந்து எனக்கு அது மேட்ச் த காலிங்கில் எங்கேயுமே வரல. ஸோ தட் ஐ வில் கிவ் த நன் ஆஃப் திஸ். ஐ எம் சாரி, இங்கே வந்து எனக்கு தப்பாக வந்துருக்கு. எனக்கு கரெக்டான ஆன்சர் எஃப்இ அண்ட் பிஇ எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர். மேபி நான் ரொம்ப நாள் ஆச்சு சால்வ் பண்ணி, மேபி அதனால் தப்பாக இருக்கலாம். மேபி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபார் இது எப்படி எனக்கு கரெக்டாக தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபார் பட் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு ஷாராக ஆன்சர் வந்துடும் இந்த இதெல்லாம். தென் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரீடிங் ஜம்பிள்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஜம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஜம்பிள்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தென் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிப்பிங்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தான் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். லைக் நம்ம ஆர்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிள்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரர்ஸ், அதுக்கப்புறம் சில டைம்ஸ் வந்து வேர்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்பாங்க. ஸோ வேர்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களால் இங்கிலீஷில் வந்து மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் இங்கிலீஷில் வந்து கண்டிப்பான முறையில் மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா உங்களுக்கு?
ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் சொல்லிட்டேன், ரீசனிங் சொல்லிட்டேன், அதே மாதிரி இங்கிலீஷ் சொல்லிட்டேன், ஓவராலாக செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுறேன் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சிங்கிள் மேனாக நான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க தம்பி. சார் இந்த லெவலுக்கு நம்ம எக்ஸாம் எதிர்பார்க்கலாமா சார்? கைட்லைனில் போட்டேன், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, மெயின்ஸ் அப்படின்றது வந்து நம்ம யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் லெவல் அப்படின்றது ஒரே லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேட்டர்ன் இஸ் சேம். ஓகே, பேட்டர்ன் இஸ் சேம், இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகே, லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சைட்டில் போட்டாலுமே லைக் ஒரே சைட்டை நம்ம பிளைண்டாக நம்பக்கூடாது. வாட் எவர் த சைட், நீங்கள் எந்த சைட்டை வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். லைக் ஆனாலும் பட் நீங்கள் என்ன பண்ணணும், 2-3 ரிசோர்ஸை நீங்கள் எப்போயுமே ஃபாலோ பண்ணிக்கணும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஹார்ட் லெவலே பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு மாதிரி தோணுதா, ஐயோ ஈஸியாக வந்தால், கண்டிப்பாக ஈஸியாக வந்தால் உங்களால் வந்து அட்டன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். புரியுதா? எப்பயுமே 2-3 சைட்டில் நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆலிபோர்டு, ப்ராக்டிஸ் மார்க்கு, ஸ்மார்ட் கிடா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஒரே சைட்டை மட்டும் நீங்கள் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறத தாண்டி, கைட்லி இந்த மாதிரி ஒரே சைட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறத தாண்டி அதை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் உங்களுடைய லெவல் ஹார்ட் லெவலாக இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல, அப்போ இது எல்லாத்தையும் போட்டு உங்களுடைய லெவலை இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் லெவலில் நம்மளால் எப்படி பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ப்ராக்டிஸ் மார்க்கில் ஓப்பன் பண்ணி காட்டினாலும் இப்படி தான் இருக்கும். காட்டவா? ப்ராக்டிஸ் மார்க் காட்டவா? இருங்க, பட் அது வந்து உள்ளே போய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம், அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அடுத்து எடுத்து வச்சுட்டு வேணால் நான் உங்களுக்கு வந்து அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் நான் ப்ராக்டிஸ் மார்க்லேயும் ஸ்மார்ட் கிடாலையும் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிடா நீங்கள் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ப்ராக்டிஸ் மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும், வாலிபோர்ட் எடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ இது 3ஐயும் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணிக்கணும். பிகாஸ் நார்த் இந்தியன்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த 3 சைட்டில் வெறித்தனமாக போடுவானுங்க. அப்போ அந்த சைடில் நீங்களும் போட்டால் மட்டும்தான் உங்களுடைய லெவலை நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் சிங்கக்குட்டீஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட்டு கேளுங்கம்மா. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, any other queries? Okay,